பரிசுத்த ஆவியானவர் இருந்தா உன் வீட்டில் இருக்கிற தரித்திரம் ஓடிடும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா என் வேலை சாலத்தை கெடுக்கும் இல்லை, என் வாழ்க்கையை கெடுக்கும் இல்லை, என் வாழ்க்கையை வேதனையை உண்டு பண்ணும். எப்படியும் உண்டு பண்ணுவான் அவன். யாரை கொண்டாகிலும் உண்டு பண்ணுவான். யாரும் வேதனை இல்லைன்னு சொல்லவே முடியாது. அதை எல்லாவற்றையும் தேவன் காலங்கில நசுக்கி போட்டுடுவா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் சுட்டெரித்து போட்டுடுவா. ஆமென். எப்படியும் ஏதோ நல்லபடியா இருக்குதுங்க, என் குடும்பம், அவ பிள்ளை ஒரு இடத்துல அங்கே இருக்கிறாங்க, என் மகள் இப்படி பழைக்கிறதுங்க, எனக்கு ஒரு வீடு இருக்குது, சொல்லவே முடியாது. ஒரு மாதத்துக்குள்ளே 10 நாளில் ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்து திருப்பி சொல்லுவாங்க, இல்லைங்க நல்லா தான் இருந்தாங்க, அங்கே ஏதோ வேலை சாத்தில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, நல்லா அந்த பொண்ணுக்கு திடீர்னு காலில் ஒரு கட்டி, வயிற்றில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு கதையை சொல்ல வைத்துடுவான் பிசாசானவன். அதிலிருந்து நம்மளை நோகும்படி செய்வான். அதிலிருந்து நம்மளுடைய மனதை குலைப்பான். நம்ம என்ன நினைப்போம், இல்லை பெண்ணுக்கு இப்படி, குழந்தைக்கு இப்படி மாறிடுச்சு, என் மகளுக்கு இப்படி மாறிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை, நம்ம தான் புலம்பும்படி செய்கிறானே, அவன் தந்திரவாதி. அதுதான் இயேசு கிறிஸ்து மாத்திரம் அவனை கண்டுபிடிச்சிடுவார். பரிசுத்த ஆவியா நம்மோடு கூட வாசம் செய்தா நீங்களும் கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். அல்லேலூயா.